பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் தலைமையிலான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படவிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? திமுக மாவட்ட செயலர் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் சற்று முன்பு தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் திராவிட மாடல் 2.0 அமைந்திடும் வகையில திமுக ஆட்சியுடைய அரசு பெண்களுக்கு செய்துள்ள சாதனை திட்டங்களை பெண்களிடம் எடுத்துக்கூடி மகளிரின் முழுமையான ஆதரவு திமுகவுக்கு மட்டுமே என்ற நிலையை உறுதி செய்திட வேண்டும் என்று மாவட்ட செயலர் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில 29ஆம் தேதி கடந்த மாதம் மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு மாபெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும், வரும் 26ஆம் தேதி டெல்டா மண்டல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு தஞ்சையில் நடைபெற உள்ளதாகவும், அதே போல இந்த மாநாடுகளை அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 மகளிரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட வீடுகளில் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் 2வது தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை மேற்கொள்ளும் வகையில நட்சத்திர பரப்புரையாளர்களை தேர்ந்தெடுத்து திமுக தலைமை கழகம் அனுப்பி வைத்திட வேண்டும் என்று மாவட்டத்தில் கேட்டுக்கொண்டதாகவும், நட்சத்திர பரப்புரையாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 4 இடங்கள்ல தெருமுனை கூட்டங்கள் அல்லது அரங்க கூட்டங்களாக பரப்புரை செய்வதுடன் தங்கள் சுற்றுப்பயணத்தின் போது மண்டல பொறுப்பாளருடன் இணைந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடலாக பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில கடந்த மாதம் திருவண்ணாமலையில வெற்றிகரமாக நடைபெற்ற வடக்கு மண்டல இளைஞரணி சந்திப்பை தொடர்ந்து பிப்ரவரி 7 விருதுநகர்ல தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டங்களை நடத்தி வெற்றிக்கான வியூகத்தை வகுத்திடுமாறு தலைவர் உத்தரவிட்டிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவுடைய நிர்வாகிகள் வெற்றிகரமான வியூகத்தை வகுத்து இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 14 மற்றும் வடக்கு மண்டல மாநாட்டை திருப்பத்தூரிலும், பிப்ரவரி 21ஆம் தேதி தெற்கு மண்டல மாநாட்டை மதுரையிலும், பிப்ரவரி 27 அன்று மேற்கு மண்டலத்திற்கான மாநாட்டை கோவையிலும் நடத்திட இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4வது தீர்மானமாக ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற மாநில மாநாடு என்ற ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது திருச்சியில் இது போன்ற ஒரு மாநாட்டை திமுக நடத்தியது போலவே இந்த முறையும் திருச்சியிலேயே அந்த மாநாடு நடத்தப்படும் என்றும், மார்ச் 8ஆம் தேதி வீரர்கள் கூட்டமாம் திருச்சியில 10 லட்சம் திமுக உடன்பிறப்புகள் கலந்து கொள்ளும் வகையில ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாபெரும் மாநில மாநாட்டை நடத்துவதென இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடத்தப்படக்கூடிய நிலையில தேர்தலில் பணிகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், பிரச்சார வியூகங்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த முக்கியமான 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.